அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ரோஸ் மில்க் தாங்க நினைப்போம். அதை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்கி குடிக்கிறத விட வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இதை மூடி போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் பால்ஸ் மாதிரி பெருசாகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை நம்ம வறுத்து வேக வைக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அவசரமாக நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கும் போது ஜவ்வரிசி சீக்கிரம் வேகலைன்னா இந்த மாதிரி வறுத்து வேக வச்சு பாருங்கள். நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜாவும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சப்ஜா சீட் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 4-5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மூடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த பாலை நான் ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் மில்க் சகோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டிலே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சப்ஜா சீடோ சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் இருக்க ஹீட்டையும் இது ரெடியூஸ் பண்ணும். இந்த வெயிலுக்கு வெளியே போய் ஜூஸ் குடிக்கணுமான்னு நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிடலாம். இந்த ரோஸ் மில்கை வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.